முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி எழுதியுள்ள கடிதத்தில், இந்தியாவின் தலைசிறந்த மைந்தர்களில் ஒருவரான கலைஞரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் முக்கியமான இத்தருணத்தில் கலைஞரின் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்படுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்திய அரசியல், இலக்கியம் மற்றும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த ஆளுமையாக விளங்கியவர் கலைஞர் என்றும், தமிழ்நாட்டின் வளர்ச்சி, தேசிய முன்னேற்றம் ஆகியவற்றில் அவர் எப்போதும் அக்கறை கொண்டிருந்தார் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். பல தசாப்தங்களாக மக்களால் பலமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக நமது நாட்டின் வரலாற்றில் அழியாத முத்திரையை பதித்தவர் கலைஞர் என்றும், சமூகம், கொள்கை மற்றும் அரசியல் பற்றிய ஆழமான புரிதலை கொண்டிருந்த ஒரு அரசியல் தலைவராக விளங்கியவர் கலைஞர் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பன்முக திறன்களை கொண்ட ஆளுமையாக விளங்கிய கலைஞர் தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் பாதுகாக்க மேற்கொண்ட முயற்சிகள் மக்களால் நினைவு கூறப்படுவதாகவும், அவரது இலக்கிய திறன் அவரது படைப்புகளால் பிரகாசித்து அவருக்கு கலைஞர் என்ற அன்பான பட்டத்தை பெற்று தந்ததாகவும் பிரதமர் மோடி புகழ்ந்துள்ளார். இந்த நினைவு நாணயம் கலைஞரின் நினைவையும் அவரது கொள்கை மற்றும் லட்சியங்களை போற்றுவதாக அமைந்துள்ளதாகவும், இந்த நாணயம் கலைஞரின் பணிகள் ஏற்படுத்திய நிலையான தாக்கத்தை நினைவூட்டுவதாக அமையும் என்றும், கலைஞருக்கு தனது இதயபூர்வமான அஞ்சலியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியாவை கட்டியெழுப்பும் நோக்கில் நாம் நம்பிக்கையுடன் முன்னேறும் போது கலைஞரின் தொலைநோக்கு பார்வையும் சிந்தனைகளும் தேசத்தின் எதிர்காலத்தை வழிநடத்தும் என்றும் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா மாபெரும் வெற்றியாக அமையட்டும் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதற்கிடையே வாழ்த்து கடிதம் எழுதிய பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா மாபெரும் வெற்றியடைய அன்பான வாழ்த்தும் ஆதரவும் தெரிவித்த பிரதமர் மோடிக்கு நன்றி என தெரிவித்துள்ளார்.